ஹாய். மாண்டிசேரியில் வந்து குழந்தைகளுக்கு பேசிக் சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏர் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஏர் கான்செப்டில் வந்து ஏர் மூவ் த திங்ஸ். அப்போ ஏர் மூவ்ஸ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து ஒரு பொருளை வந்து நகர்த்தும். அதுக்கு வந்து சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஃபெதரோ இல்லை சின்ன கலர் பேப்பரோ கொடுத்துருவாங்க, பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இவங்க ப்ளோ பண்ணி ஒரு ரீச்சிங் பாயிண்ட் இருக்கும், அது வரைக்கும் அதை மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த ஸ்ட்ராவில் வந்து ப்ளோ பண்ணி அதை கொண்டு போய் அங்கே சேர்க்கும்போது அந்த ஏர் இருந்தால் வந்து பொருள் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்குவாங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஏர் நீட்ஸ் டு பர்ன். ஸோ இப்போ வந்து தீ எரியறதுக்கு வந்து ஏர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து 2 கேண்டில் எடுத்துக்கணும். ஸோ 2 கேண்டிலையும் பற்ற வச்சுட்டு ஒரு கேண்டில் வந்து ஓப்பனில் வச்சிடணும், இன்னொரு கேண்டில் வந்து கிளாஸ் டம்ளரில், கண்ணாடி டம்ளரில் வந்து நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் கேண்டில் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ ஏன் வந்து ஏர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது கேண்டில் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து ஏரில் ஆக்சிஜன் இருக்க, அது ஏர் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் தீ எரியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இது மாதிரி நிறைய சயின்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பை.